Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. எடப்பாடியிடமிருந்த ஒரு கூட்டணி கட்சியான தேமுதிகவும் இப்பொழுது விலகிச் சென்றிருக்கிறது. கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பாமக இரண்டாக உடைந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது எடப்பாடிக்கு யார் இருக்கிறார்கள்? சோதனை நடந்த உடனே அமலாக்க பிரிவு சொல்கிறது 750 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது. செய்தி குறிப்பு வெளியிட்ட 48 மணி நேரத்தில் அதிமுக எடப்பாடியினுடைய குரல் அப்படி கம்முது, அவருடைய தொனி மாறுகிறது. எடப்பாடி குறித்து ஒரு கார்ட்டூன் போட்ட உடனே அதுக்கு பத்திரிகையாளர்கிட்ட பதில் சொன்னார்ல. ஆனால் இன்றைக்கு முருகர் மாநாட்டிலே பெரியாரும் அண்ணாவும் விமர்சிக்கப்பட்ட போது அமைச்சர்கள் அந்த மேடையில் முன்னாள் அமைச்சர்கள் அமர்ந்திருக்கிறார். கேட்டால் எங்கள் காதுல கேட்கலைங்கிறாங்க, நாங்க பார்க்கலைங்கிறாங்க. தலைமை கழகத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டுவதே பொதுமக்களை பொறுத்தவரை பட்டுவாடா செய்வதற்கு தான். அவர் டாப் அப் பண்றாரு, ரீசார்ஜ் பண்றாரு. விஜய் அரசியல் கட்சி தொடங்கியது எடப்பாடியை காப்பாற்றுவதற்காக. 10 தேர்தலில் தோற்றுக் கொண்டிருக்கும் எடப்பாடியை எப்படியாவது பாதுகாத்து விட வேண்டும், அதிமுகவை காப்பாற்றி விட வேண்டும். இதுதான் விஜயின் திட்டம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தயவில் அதிமுக எந்த பெரிய வெற்றியையும் 2021 பெறல. இன்னும் சொல்ல போனால் வன்னி அமைச்சர்களாக இருந்த அந்த சமூகத்தை சார்ந்த அமைச்சர்களாக இருந்தவர்கள் இந்த 10.5 வருவதற்கு பிரதான காரணியாக இருந்தவர் சி.வி. சண்முகம், அவரே தோத்து போனார். MC சம்பத் தோத்து போனார். KC வீரமணி தோத்து போனார். பாட்டாளி மக்கள் கட்சி தனது கம்பீரத்தை இழந்து விட்டது. பாஜகவுடன் தான் இருக்கும் அப்படிங்கிறதுல இருந்து படிப்படியா விலகிக்கிட்டே போறாரு. சோ தன்னுடைய ஸ்டாண்ட மாத்துறாரா? 26க்கு ஒரு புது ரூட் எடுக்கிறாரா? நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு எரிமலை போல வெடிப்பார் என்று நம்புகிறேன். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்வார். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான நமது எம்ஜிஆர் நமது அம்மாவின் முன்னாள் ஆசிரியர் மருது அழகராஜ் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து ஒரு மாதத்துக்கு மேல ஆகுது. கூட்டணி அமைந்த சில நாட்களுக்குள்ளேயே முருகர் மாநாடு, அங்கு அண்ணா பெரியார் குறித்த விமர்சனம்னு பல்வேறு சர்ச்சைகள் இந்த கூட்டணிக்குள்ள எழுறதை நம்மளால பார்க்க முடியுது. பலமான கூட்டணின்னு இது நாள் வரைக்கும் பேசப்பட்டு இருந்த திமுகக்குள்ளேயும் அதிருப்தி குரல்களை விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக மாதிரியான குரல்கள் எழ தொடங்கி இருக்கு. சமகால அரசியல்ல 2 கூட்டணி களம் எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது ஏறத்தாழ இது 5வது தேர்தலை சந்திக்க போகிறார்கள். ஒரு நீடித்த காலம் நிலைத்து நின்று பல வெற்றிகளை பெற்ற கூட்டணி. அந்த கூட்டணியில் ஏற்படக்கூடிய முணுமுணுப்புகள் அல்லது விமர்சனங்கள் அல்லது அதிருப்தி குரல்கள் என்பது அது கூட்டணி பேரத்தை அதிகப்படுத்துவதற்கான அறுவடை கால சூழ்ச்சிகளாகத்தான் அதை பார்க்கிறேன். தேர்தல் வரும் காலத்திலெல்லாம் எப்படி இந்த முதல் தேதியில் முகம் கொடுத்து பேசுவதற்கு கொஞ்சம் முனப்பு காட்டுவா மனைவி கணவன்கிட்ட, ஏன்னா 1ஆம் தேதி வந்துருச்சுன்னா. அதுபோல் தேர்தல் நெருங்கி விட்டாலே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வருத்தமாக இருப்பது போல காட்டிக்கொள்வார்கள். அதனுடைய காரணம் போன தேர்தல்களை பெற்ற தொகுதிகளை விட கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும். அப்படி என்று சொன்னால் நான் திருப்தியாக இருக்கேன்னு காட்டக்கூடாது. நான் ஒரு திருப்தியற்ற நிலையில் இருக்கிறேன். எனக்கு இன்னும் கூடுதல் தேவைகள் இருக்கிறது. என் கட்சிகள் ஏன் இந்திய கூட்டணியில் நாம் தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா, நமக்கு இன்னும் பல வாய்ப்புகள் இருக்கிறதே என்றெல்லாம் சில குரல்கள் எல்லாம் இருக்கிறது. அவர்களெல்லாம் நான் சமன்படுத்த வேண்டும், அவர்களெல்லாம் ஆசுவாசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எனக்கு கூடுதல் இடங்களை நீங்கள் தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மறைமுகமாக சொல்வதற்காக எழக்கூடிய முணுமுணுப்புகள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சலசலப்புகள், அதிருப்தி குரல்கள். ஆனா திரும்ப சொல்றாரு 234 நிக்கக்கூடிய தகுதி இருக்கு, டீயும் பண்ணியும் கொடுத்து எங்களை ஏமாத்திரலாம் நினைக்கிறேன். அதைத்தான் நான் சொல்றேன். இப்படி ஒரு தேர்தல் காலத்திலெல்லாம் திரும்ப இப்படித்தான் பேசியிருப்பார். நீங்கள் அத்தனை தேர்தலையும் எடுத்து பாருங்கள். தேர்தலுக்கு முன்பு இவர் எப்ப பேசியிருக்கணும்? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் வந்திருந்த போது மதுவுக்கு எதிரான, போதைக்கு எதிரான போராட்டம் என்று சொன்னாலே தவிர, ஆனால் திமுகவை காப்பாற்றுவதில் தான் முனைப்பு காட்டினார். ஆக தேர்தலின் போது திருமாவுக்கு அதிருப்தி வரும், கம்யூனிஸ்டுகளுக்கு அதிருப்தி வரும். காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி அமைப்பு என்று சொல்லுவாங்க. புதுசா மதிமுக ஆரம்பிச்சிருக்காங்க, 12 தொகுதி. இவர்கள்லாம் செய்யும்போது நம்ம மட்டும் ஏன் செய்யாம இருப்பானே, நாமளும் அதை செய்வோம். தேர்தல் வரும் காலத்தில் காமராஜர் ஆட்சியை பற்றி காங்கிரசார் கவலைப்படுவார்கள். தேர்தல் வரும் காலத்தில் சுயமரியாதை பற்றி பேசுவார்கள். தேர்தல் வரும் காலத்தில் கட்சியினுடைய அடுத்த நிலை வேண்டும், கட்சிக்கு அங்கீகாரம் வேண்டும் என்றெல்லாம் பேசுவார்கள். இவையெல்லாம் என்னை பொறுத்தவரை இடங்களை கூடுதலாக பெறுவதற்கான முஸ்தீவுகள் தான். கூட்டணி பிளவுலாம் அதுல ஒன்றும் இருக்க வாய்ப்பே இல்லை. நான் கேட்கிறேன், தொடர்ந்து வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய இந்த இயக்கங்கள் எதிரே இருக்கக்கூடிய தொடர்ந்து தோற்று கொண்டிருக்கும் எடப்பாடியிடம் சென்று எதை சாதிப்பார்கள்? என்ன உத்தரவாதம் இருக்கிறது? கடந்த தேர்தலில் எடப்பாடியோடு கூட்டணியில் இருந்த தேமுதிக இப்பொழுது இல்லை. எனக்கு எழுதி கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை தராமல் எடப்பாடி ஏமாற்றி விட்டார் என்பதை அந்த அம்மா சொல்லிட்டாங்க.
நான் கடிதத்தை காட்டினால் அசீமா போயிடுங்கிறாங்க. ஆக இருந்த ஒரு கட்சியும் அங்கிருந்து விலகி சென்று 26க்கு கொடுத்திருக்காங்கல்ல, அவங்களும் அதிகாரப்பூர்வமா என்ன சொல்லல விலகல்னு. அப்ப என்ன சொல்றாங்க, நான் முடிவை ஜனவரி தான் எடுப்பேன். அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாமே, நான் எடப்பாடியை நம்பவில்லை, எடப்பாடியோடு பயணிக்க விரும்பவில்லை, எனக்கு அங்கே இடம் கிடைக்குமா, எனக்கு என்ன நீங்கள் தருவீர்கள் என்கின்ற கோரிக்கையை இங்கே அதிருப்தியை சொல்வதன் மூலம் எதிர்ப்பு கூடாரத்தில் எனக்கு என்ன தருவீர்கள் என்பதைத்தான் அந்த விண்ணப்பத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். 2 கதவையும் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ எடப்பாடியிடம் இருந்த ஒரு கூட்டணி கட்சியான தேமுதிகவும் இப்பொழுது விலகி சென்றிருக்கிறது. கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பாமக 2ஆக உடைந்திருக்கிறது. அப்பா ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம். அப்படி பார்க்கிற போது எடப்பாடிக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 21 தங்களது கூட்டணி கட்சியாக இருந்த பாஜக தங்களிடம் வந்திருக்கிறது என்று சொல்வதற்கு எடப்பாடிக்கு அந்த அருகதை இல்லை. காரணம், பாரதிய ஜனதா கட்சி அதிமுக எடப்பாடி பிரிவை சிறைப்பிடித்திருக்கிறது. எஸ், அப்படித்தான் சொல்லணும். அது கூட்டணியா? கூட்டணி தலைவரே எடப்பாடி தான். அவர் தலைமையில் தான் எல்லாம். தமிழகத்துல 31 வருடம் ஆட்சி செய்த கட்சியை நாடி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக தயவில் பெற்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு அதிமுகவை நாடி வர வேண்டுமா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவின் வீட்டுக்கு 3 கார்கள் மாறி சென்று, அதுவும் பொய்யை சொல்லி, நான் என் கட்சியின் தலைமை அலுவலகம் டெல்லியில் கட்டப்பட்டிருக்கிறது, அதற்கு வெள்ளை ஒழுங்கா அடிச்சிருக்காங்களா, அதுக்கு ஜன்னல் கம்பியெல்லாம் ஒழுங்கா போட்டிருக்காங்களான்னு பார்க்க வந்தேன் என்று ஒரு பொய்யை சொல்லிவிட்டு போக வேண்டிய நிலை ஏன் வந்தது? எடப்பாடிக்காக காத்திருந்து அத்தனை பிரஸ் மீட் டைமிங்க மாத்தில சார் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்ப எடப்பாடிக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குனார் இல்லையா? ஏங்க, நான் ரொம்ப திட்டமிட்டு லாபகமாக ஒருவரை என் காலடிக்கு வர வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், அவர் சென்னையிலேருந்து புறப்பட்டு வர்றாருன்னா அவருக்கு சில மணி நேரம் காத்திருப்பதில் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆதாயம் யாருக்கு? ஆக என்னை பொறுத்தவரை இவர் என்ன சொன்னார்? எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் சொன்னார்ல, இந்த தேர்தல் இல்லை, 2026க்கும் கூட்டணி இல்லை, 31க்கும் கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, இவர்களால் தான் தோற்றோம், இவர்கள் தொங்கு சதை, இவர்களை தூக்கி சுமப்புகின்ற காரணத்தால் சிறுபான்மை மக்களுடைய ஆதரவை நாங்கள் இழந்திருக்கிறோம், எங்கள் தோல்விக்கு காரணமே பாஜக தான். இப்படியெல்லாம் பேசி நீங்கள் பேசிய வார்த்தையினுடைய ஈரம் காய்வதற்குள் அந்த கட்சியோட ஒரு கூட்டணியை உருவாக்குறீங்க. இல்ல, திமுக கூட்டணி பாஜகங்கிற ஒற்றை எதிரிய முன்னோக்கி இந்தியா கூட்டணி என்ன கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் விசிக மாதிரி கட்சி ஒண்ணா இருக்காங்க. அதே மாதிரி இங்க திமுகங்கிற ஒற்றை எதிரி. நான் என்ன கேட்கிறேன்னா, கூட்டணி வைப்பதிலே தவறு கிடையாது. இதே பாரதிய ஜனதா கட்சியோட திமுகவும் கூட்டணி அமைத்தது. முரண்பாடான 2 இயக்கங்கள், சித்தாந்த மாறுபாடு உள்ள இயக்கங்கள் ஒன்று சேர்ந்தார்கள். ஆனால் அதற்கு ஒரு நியாயமான இயல்பான சூழலை உருவாக்கினார்கள். அதற்கு ஒரு நியாயமான காரணத்தை சொன்னார்கள். அந்த காரணம் ஏற்கப்பட்டது, வெற்றியும் கிடைத்தது. அதிமுக 98 புரட்சித் தலைவி அம்மா பாஜகவோடு கூட்டணி வைத்து பெரும்பான்மை தொகுதிகளை பெற்றார்கள். புரியுதாங்களா? அதிமுகவை அகில இந்திய அதிமுக என்கிற அளவுக்கு வளர்த்து கொண்டு போனார்கள். விழுந்த வேகத்தில் 96 தோக்குறாங்க, 98 பாஜகவோட கூட்டணி வச்சு ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி 99 அதிமுக அந்த இடத்திலிருந்து விலகி கொண்டவுடன் அந்த இடத்திற்கு முட்டு கொடுக்க திமுக போகிறது. அப்பொழுது என்ன சொன்னாங்க? வாஜ்பாயினுடைய ஸ்திரமான ஒரு அரசு, ஒரு நல்ல மனிதனுடைய அரசு, கட்சி எப்படி ஆயிருந்தாலும் சரி, வாஜ்பாய் சிறந்த மனிதர், அவருடைய அரசாங்கத்தை ஜெயலலிதா அம்மா கவிழ்த்துட்டாங்க, உடனே நாங்கள் ஆதரிக்கிறோம் என்கின்ற அந்த 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 அவர்கள் முன்வைத்த வாதத்தை, அவர்கள் முன்வைத்த செய்தியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 99 திமுக பாஜக வெற்றி பெற்றார்கள். இப்ப ஒரு வருஷ காலத்துக்கு முன்னாடி அதனால தான சார் வெளிப்படுத்தி. இங்க என்ன பிரச்சனைனா, நீங்கள் அதாவது என்ன சொல்றீங்கன்னா, இவர்கள் இருக்கிறவரை நாங்கள் வெற்றி பெற முடியாது, எங்கள் தொடர் தோல்விக்கு காரணமே பாஜக தான். எனவே இவர்களுடைய நிர்பந்தங்களால் சிஐஏ என்ஐஏ எல்லாம் நாங்கள் ஆதரிச்சோம், எங்களை மிரட்டி ஆதரிக்க வச்சாங்க, எங்களுக்கு இவங்களோட இருக்க விருப்பமே இல்லை, போய் தொலைஞ்சா போதும், இப்படி எல்லாம் நீங்கள் பேசிவிட்டு ஒரு கூட்டணியை இவ்வளவு வேகமாக, அதுவும் அந்த கூட்டணி உருவான சூழல் பாருங்க. ஈரோட்டில் ஒரு அமலாக்கப் பிரிவு சோதனை நடக்கிறது. சோதனை நடந்த உடனே அமலாக்கப் பிரிவு சொல்கிறது 750 crores 750 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது என்று அமலாக்கப் பிரிவு செய்திக்குறிப்பு வெளியிடுகிறது. செய்திக்குறிப்பு வெளியிட்ட 48 மணி நேரத்தில் அதிமுக எடப்பாடியினுடைய குரல் அப்படியே கம்முது, அவருடைய தொனி மாறுகிறது. பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொன்னவர் அது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்வோம் என்று சொன்னார். தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்வார் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது அவர் சொன்ன அந்த உத்தரவாதம் 48 மணி நேரத்தில் மாறுது, இங்கிருந்து டெல்லிக்கு போறாரு. அப்ப கூட்டணிக்காரன் ஈடி ரைடுன்றீங்களா? அதுல என்ன சந்தேகம் இருக்க முடியும்? அதாவது ஒரு மாற்றம் அப்ப நீங்க எப்படி உருவாயிருக்கணும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வலுவாக இருக்கிறது, அங்கே தேசிய கட்சியான காங்கிரஸ் அங்கே இருக்கு. அப்படி இருக்கிற போது நாம் பாஜகவோட கூட்டணி தான் அமைத்தாக வேண்டும், நமக்கு வேற கூட்டணிக்கு ஆள் வரல, மெகா கூட்டணி என்று சொன்னோமே தவிர மன்சூர் அலிகானை தவிர மற்றவர்கள் யாரும் வரவில்லை. அப்படி இருக்கிற போது நமக்கு வேறு வழி இல்லை, நாம் கூட்டணி முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தலைமை என்ன செய்யணும்? புரட்சித் தலைவி அம்மாவே ஒரு கூட்டணி அமைப்பதற்கு முன்பாக செயற்குழு பொதுக்குழுவை கூட்டுவாங்க, குறைந்தபட்சம் மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு கலந்தாய்வு செய்வாங்க, முதல்ல அவர்களை தயார்படுத்துவாங்க. ஏன்னா நான் பாஜகவை ஒரு சித்தாந்த எதிரி போல
ஒரு பிம்பத்தை கட்டமைத்து விட்டேன், உடனே நானே யார்ட்டையும் சொல்லாமல் ஓடணும்னா அது என் சுயநலத்திற்காக கட்சியை அடகு வைத்ததாகிவிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கி காரணத்தை சொல்லி, ஏன்னா இந்த மாவட்ட செயலாளர்களும் இந்த நிர்வாகிகளும் தான் களத்தில் போய் தொண்டன்ட்டு சொல்ல போகிறாங்க, நிர்வாகிகள்கிட்ட சொல்ல போகிறாங்க, நிர்வாகிகள் மக்களிடம் சொல்ல போகிறார்கள். ஆக ஒரு மனமாற்றத்திற்கோ அல்லது முடிவு மாற்றத்திற்கோ ஒரு நியாயமான காரணத்தை கற்பிக்கணும் அல்லவா? அதை கூட செய்யாமல் திடீரென்று புறப்பட்டு ஓடினாரு, சந்திக்கிறாரு, சந்திச்சுட்டு வெளியே வந்து நான் கூட்டணிக்கு உடன்பட்டு விட்டேன் சொல்லலாம்ல. என்ன சொன்னார்? தமிழக அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய நிலுவைகள், ஜிஎஸ்டி விஷயம், அந்த பள்ளி கல்வித்துறைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிற தொகை, இது குறித்தெல்லாம் நான் பேச போனேன், வைகை குண்டாறு இணைப்புக்காக போனேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. சரி, அப்படி நீங்க சொல்லும்போது அவர் அமித்ஷா என்ன பண்றாரு? அவருடைய எக்ஸ்தலத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்தது, 2026 பாஜக பங்கேற்கும் கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு போடுறாரு. அதற்கு பிறகு சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்து எடப்பாடியை அழைத்து ஒரு ஓரத்தில் அமர்த்தி விட்டு அந்த மொத்த பத்திரிகையாளர் சந்திப்பையும் அவரே நடத்துகிறார். இப்படி எங்கேயாவது நடந்திருக்கா? இதுக்கான விளக்கம் தான் அப்பயே கொடுத்தாங்க இல்லையா? அது உள்துறை அமைச்சருக்கான பிரஸ் மீட், அதுல கூட்டணி அறிவிப்பு அவர் அறிவிச்சாரு. அதுல நமக்கான தமிழகத்தின் பிரதான கட்சி, தமிழகத்தில் 2026 எதிர்கொள்ளப் போகிற பிரதான இயக்கம் அதிமுக என்று சொன்னார். 53 வயதாகிறது, ஒரு பொன்விழா கண்ட இயக்கம், 31 வருடங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்த இயக்கம், எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருக்கிறார். நீங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு சின்ன இயக்கம். நாட்டை நீங்கள் ஆள்வோராக இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக ஒரு உதிரி கட்சி தான். அப்படி இருக்கிற போது இந்த கூட்டணியை பிரகடனம் செய்ய வேண்டியது யார்? மக்களுக்கு தகவல் சொல்ல வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி. குறைந்தபட்சம் ஒரு 2 வரி பேசுவதற்காவது அனுமதி கொடுக்கலாம் அல்லவா? அந்த பேச்சு சுதந்திரம் கூட இல்லையா? இல்ல, இப்போ கூட்டணியில இருந்தாலும் அவங்களோட கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம்ங்கிற சமரசம் இல்லைங்கிறதுல உறுதியா அதிமுக இருக்காங்க இல்லையா? வக்பு திருத்த மசோதாக்கு ஆதரவு கிடையாதுங்கிறத உறுதிப்படுத்தாங்க. இப்போ முருகர் மாநாட்டுல கடும் கண்டனம் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. இது தப்பு நீங்க செஞ்சதுன்னு சொல்றாங்க. எங்கேமா கடும் கண்டனம்? அதுவும் ஊடகங்களும் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களும் குறிப்பாக பொதுமக்கள் மத்தியிலும் அதிமுகவினுடைய இந்த பரிதாப நிலையை பார்த்து மிக கடுமையான விமர்சனங்கள் எழுந்தது. அதற்கு பிறகுதான் வேறு வழி இல்லாமல் ராஜேந்திர பாலாஜியை பேசவிட்டு, அதுக்கு பிறகு உதயகுமாரை பேசவிட்டு, இன்று வரை எடப்பாடி பேசவில்லை. எடப்பாடி குறித்து ஒரு கார்ட்டூன் போட்டவுடன் அதுக்கு பத்திரிகையாளர்கிட்ட பதில் சொன்னார்ல. ஆனால் இன்றைக்கு முருகர் மாநாட்டிலே பெரியாரும் அண்ணாவும் விமர்சிக்கப்பட்டு, நீங்கள் பெரியாரை கூட சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக விமர்சிச்சாங்கன்னு சொல்லலாம். அண்ணாவை ஏன் விமர்சிக்க வேண்டும்? அண்ணாவை பொறுத்தவரை மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று பிறரது சித்தாந்தங்களில் உள்ள நல்ல அம்சங்களை கூட அவர் ஆராதித்தவர். அவரும் சேர்த்து விமர்சிக்கப்படுகிறார். விமர்சிக்கப்பட்ட போது அமைச்சர்கள் அந்த மேடையில் முன்னாள் அமைச்சர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். கேட்டால் எங்கள் காதில் கேட்கலைங்கிறாங்க, நாங்கள் பார்க்கலைங்கிறாங்க. அதுக்கு பிறகு தவிர்த்திருக்கலாம்ங்கிறாங்க. திரு டிடிவி தினகரன் சொல்றாரு, இதை தவிர்த்திருக்கலாம். மக்கள் என்ன சொல்றாங்க? நீங்கள் இப்படி பாஜகவிடம் இப்படி மண்டியிடுவதை தவிர்த்திருக்கலாம். இதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. நான் கேட்பது ஒன்றுதான், நீங்கள் பிரதான இயக்கமா, பெரிய கட்சியா இல்லையா? உங்களுக்குள் பாஜக அடக்கமா, பாஜகவுக்குள் நீங்கள் அடக்கமா? கூட்டணி தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலா, உங்களது தலைமையிலா? அமையப்போவது பாஜக தலைமையில். அண்ணாமலை சொல்றாரு கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்லது, பாஜக ஆட்சி சொல்றாரு இல்லையா? அப்ப அமையப்போகிற ஆட்சி பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சியா, உங்கள் தலைமையிலான கூட்டணி ஆட்சியா? தலைவர் நயினார் நாகேந்திரன் தான், அவர் அப்படி சொல்லல. அவரோட கருத்தை எடுத்துக்கலாம். நயினார் நாகேந்திரன் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு பிரான்ச் மேனேஜர், நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர். அவர் ஒரு மாபெரும் மக்கள் தலைவர் கிடையாது. இன்னும் சக்தி அண்ணாமலைக்கு தான் இருக்குன்றீங்களா? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தொண்டர்கள் செல்வாக்கும் மக்களுடைய அபிமானத்தையும் ஈர்த்தவராக இருப்பவர் அண்ணாமலை தான். பாஜகவினுடைய தமிழக தலைவர்கள் வரிசையில் பொன் ராதாகிருஷ்ணன்ல இருந்து நீங்க யாரை வேணா எடுத்து பாருங்க, அண்ணாமலை அளவுக்கு பாஜகவை தமிழகத்தில் விழிவிரித்து ஆச்சரியத்தோடு பார்க்க வைத்த ஒரு வித்தகர் வேறு யாரும் கிடையாது. அவர் விளைச்சல் பெறாமல் போயிருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தில் அறுவடை செய்வதற்கு, பயிர் நடுவதற்கு நிலத்தை பண்படுத்தி விட்டார். அவருடைய காலம் என்பது பாஜகவுக்கு ஒரு பொற்காலம் தான், மறுப்பதற்கில்லை. ஆக எல்லா மக்களையுமே ஒரு அண்ணாமலை அப்படின்னு பார்க்க வச்சாரு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியா அண்ணாமலையான்னு கேட்டால் எல்லோரும் அண்ணாமலை என்று சொல்லுகிற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மிக கடுமையாக மோதினார். ஆக சட்டமன்றத்திற்கு போய் எதிர்க்கட்சி தலைவராக ஒரு நாள் பேசிட்டு போயிடுவார் எடப்பாடி. ஆனால் அனுதினமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பதற்றத்திற்குள்ளே வைத்திருந்தார் அண்ணாமலை. ஆனா அந்த அண்ணாமலைக்கு இவ்வளவு சக்தி இருந்தும் தமிழ்நாட்டுல பாஜகவை வளர்த்து கொண்டு வந்து இருந்தாலுமே 26க்கு எடப்பாடி பழனிசாமி தேவைங்கிறதுனால அவரோட பதவியே பறிக்கப்பட்டிருக்கு. அப்ப அவருடைய பவர் இங்க எவ்வளவு இருக்கு எடப்பாடி? இதைத்தான் நான் சொல்றேன், மிக பெரும் தவறை பாஜக செய்திருக்கிறது. எடப்பாடியோடு சேர்ந்ததால் எதுவும் அவர்களுக்கு பெறப்போவது கிடையாது. எடப்பாடியின் பிம்பத்தை, எடப்பாடியின் முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் இந்தியாவில் உள்ள எல்லா கட்சியும் சேர்த்து கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டிலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன சார் சொல்றீங்க? உண்மையதான். நீங்க அதைத்தான் நான் சொல்றேன். 10 தேர்தலில் தோத்தவர்
11வது தேர்தலில் ஆட்சி அமைச்சு விடுவார்னு எப்படி நம்புறீங்க? அதெல்லாம் மாநிலங்கள், அதெல்லாம் இடைத்தேர்தலா என்ன இருக்கு, இடைத்தேர்தல்? நாடாளுமன்ற தேர்தலா இருக்கு, இது சட்டப்பேரவை தேர்தல். எடப்பாடியா ஸ்டாலினா இதுதான் போட்டி அப்படிங்கிறப்ப இங்க ஒரு மெகா கூட்டணி கட்டமைச்சா வெற்றி இல்லையா? நீங்க மிக தவறான கருத்தாக நான் கருதுகிறேன். ம். நாடாளுமன்ற தேர்தல் என்று புறந்தள்ளக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தலில் விளவங்கோட்டில் சட்டமன்ற தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. 2 இடைத்தேர்தலையே புறக்கணிச்சிங்க. போட்டியிடுவதற்கு அச்சப்பட்டு 2 தேர்தல்களை எடப்பாடி புறக்கணித்தார். சரியா? அதுவும் சொல்ல போனா கொங்கு மண்டலம், ஈரோடு எங்கள் கோட்டை என்று சொல்லக்கூடிய இடத்தில் அங்கே செங்கோட்டையன் இருக்காரு, அங்கே சில சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இருந்தும் கூட தேர்தலை நீங்கள் புறக்கணித்தீர்கள். விளவங்கோட்டில் ஒரு கவுன்சிலில் வாங்க வேண்டிய 5000 ஓட்டு வாங்கிருக்கீங்க. 13 தொகுதிகளிலே நீங்கள் 3ஆம் இடத்துக்கு போயிட்டீங்க. 7 தொகுதிகளிலே நீங்கள் கட்டுத்தொகையை பறிகொடுத்திருக்கீங்க. இத்தனை தேர்தல்களிலே தோற்ற ஒருவர் 11வது தேர்தலில் ஆட்சியை பிடிச்சிடுவாருன்னு சொல்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? என்ன நம்பிக்கை இருக்கிறது? ஒண்ணு வேணாங்க. எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு, நான் ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம். வந்தாரா? இப்ப என்ன மாசம்? ஜூலை வந்து விட்டது. மாவட்ட செயலாளர் கூட்டம், பூத் கமிட்டி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை தவிர தலைமை கழகத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டுவதே பொதுமக்களை பொறுத்தவரை பட்டுவாடா செய்வதற்குத்தான். அவர் டாப் அப் பண்றாரு, ரீசார்ஜ் பண்றாரு. தன் தலைமைக்கு உறுதிப்படுத்துவதற்கு தன்னுடைய சகாக்களாக இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் பட்டுவாடா செய்கிறார். சகாக்கள் கூடயே மாவட்ட செயலாளர் பிரச்சனை வருதுன்னு அது வரத்தானே செய்யும். நீங்கள் ஒன்னே ஒண்ணுதான், திருடும் போது இருக்கிற ஒற்றுமை பிரிக்கும் போது இருக்காது. கட்சி அபகரிக்கும் போது இருந்த அந்த ஆவேசமும் ஒற்றுமையும் இப்பொழுது உண்மை புரிய ஆரம்பித்திருக்கிறது. இவரை வைத்துக்கொண்டு, இவர் முகத்தை வைத்துக்கொண்டு வாக்கு பெற முடியாது. நாம இப்படி யோசிப்போம். சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள் தொடங்குது. ஒரு பக்கம் விஜய் வருகிறார், ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் வருகிறார், ஸ்டாலின் வருகிறார், எடப்பாடி வருகிறார் என்று சொல். உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, மக்களின் பேரெழுச்சியும் மக்களின் பிரளயமும் மக்களின் ஈர்ப்பும் எங்கே இருக்கும்? விஜய்னா அவங்க கூட்டணி கூப்பிடுறாங்கல்ல. இல்ல அது கூப்பிடலாமா? அவர் தான் ரொம்ப தெளிவா மாநாடு போட்டு, என் தலைமையில் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர், என்னோடு வந்தால் ஆட்சியில் பங்கு தருகிறேன். இதை சொன்னதுக்கு பிறகு அவர் எங்கிட்ட வருவார்னு சொல்வது எந்த விதத்தில் ஏற்புடையதாகும்? அப்படி விஜய் போனார்னா விஜயின் அரசியல் அழிந்து போகும். முளைக்கும் போதே அது முடிந்து போகும். உத்தரவாதம் இல்லை, வாக்கிலே உண்மை இல்லை, வார்த்தைகளிலே தெளிவில்லை, சொன்னது போல நடக்க மாட்டேங்கிறாரு. முதல் தேர்தலிலே இவர் சொன்னாரு ஏன் தலைமையில்னு. இப்போ யார்கிட்டே போய் 10 சீட்டுக்கு போயிட்டாருன்னு சொன்னா விஜயின் அரசியல், விஜயின் நம்பகத்தன்மை அழிந்து போய்விடும். நான் இன்னொன்னு கேட்கிறேன், விஜய் அரசியல் கட்சி தொடங்கியது எடப்பாடியை காப்பாற்றுவதற்கா? 10 தேர்தலில் தோற்றுக் கொண்டிருக்கும் எடப்பாடியை எப்படியாவது பாதுகாத்து விட வேண்டும், அதிமுகவை காப்பாற்றி விட வேண்டும், இதுதான் விஜயின் திட்டமா? துணை முதல்வர் பதவி கொடுக்கணும். நீங்க பவன் கல்யாணம் சொல்றாங்க, அவர் பல தேர்தல்களில் தோற்று ஆந்திராவில் ஒரு தனி மனிதனாக, தனி முதல்வனாக வர முடியவில்லை என்று பல தேர்தல் தோல்விகளுக்கு பிறகு அவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு. விஜய்க்கு அப்படி ஒன்றும் இல்லையே. அவர் இன்னும் ஆசிட் டெஸ்ட், அவருடைய தன் சுய செல்வாக்கை இன்னும் அவர் நிரூபிக்கவே இல்லை. அவருக்கு மிகப்பெரும் வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். இல்ல, நீங்களே தான் சொல்றீங்க விஜய்க்கு வந்து இது ஆசிட் டெஸ்ட் 2026 தேர்தல். ஆனா அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கு உங்களுடைய சமூக வலைதள பதிவுல வந்து 22/6 பெற்றோர்களுக்கு புதல்வராக, 2026 மக்களின் முதல்வராகன்னு போட்டிருந்தீங்க. அது எப்படி சாத்தியம்? ஆமா, நான் தன்னம்பிக்கை கொடுக்குறேன். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க, நம்பிக்கையோடு களத்திற்கு வாங்க, மக்களை நம்புங்கள். இப்ப வந்து உங்களுக்கு பொற்காலம், கலைஞரும் இல்லை, அம்மாவும் இல்லை. 2வது இயக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக பிளவுற்று கிடக்கிறது, பல பிளவுகளாகிவிட்டது, தொடர்ந்து தோற்று கிடக்கிறது, தொண்டர்கள் நலிவுடைந்து கிடக்கிறார்கள், நிர்வாகிகளிடம் நம்பிக்கை இல்லை, வேலை செய்யறதுக்கு கூட விருப்பம் இல்லாமல் இருக்கான். மிக அற்புதமான பொற்காலம். அதிமுக தொண்டர்களுடைய நேச்சர் என்பது நட்சத்திர அந்தஸ்து படைத்த தலைவர்களை தேடுவார்கள். அவர் கரிஸ்மேட்டிக் லீடர் வேணும். புரட்சி தலைவர் போல, புரட்சி தலைவி போல எடப்பாடி இல்லை. அப்ப விஜய் என்கிற ஒரு உச்ச நட்சத்திரம் வருகிற போது இந்த நட்சத்திர அந்தஸ்தை நம்பக்கூடிய கூட்டம், அதிமுகவினுடைய வாக்கு வங்கி, அதிமுகவுக்கு வாக்களிப்பவர்கள், அதிமுகவுக்கு வேலை செய்யக்கூடிய நிர்வாகிகள் கூட விஜயின் பக்கம் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படி சார்? அதாவது ஜனநாயகன் படப்பிடிப்பு நிறைவடைந்துருச்சுன்னு சொல்லியே சில நாட்கள் கடந்துருச்சு, இப்போ வரைக்கும் அவர் களத்துக்கு வரல. இல்ல, அவர் களத்திற்கு வராது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு கடைசி ஒரு 3 மாசத்துல பரபரப்பான அரசியலை செய்து ஒரு மிகப்பெரும் பிரளயத்தை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று என்னால் சொல்ல முடியல. ஏன்னா புரட்சி தலைவர் கூட 72 இயக்கத்தை ஆரம்பித்தாலும் 73 ஒரு நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் தன்னை நிரூபித்து விட்டார். இன்னொன்று, அவர் 53 திமுகவில் தன் அரசியலை தொடங்கி தனக்கான ஆதரவாளர்களை உருவாக்கி ஒரு மிகப்பெரும் அரசியல் பயிற்சியோடு அவர் களத்திற்கு வந்தார். ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி இல்லை. ஆனாலும் அவருக்கு இருக்கக்கூடிய மிக சாதகமான சூழல் என்பது இப்பொழுது அரசியலினுடைய சாதுரியமாக அரசுகளை காய் நகர்த்தக்கூடிய ஒரு தலைமையை தடுக்கிற சக்தி படைத்த தடுப்பு சுவர்களாக இருந்த புரட்சி தலைவி கலைஞர் போன்ற ஆளுமைகள் இல்லை. களம் வந்துங்க, நான் விளையாடுறதுக்கு ஃபுட்பாலில் இறங்குறேன், எதிர பூரா வீக்கான ஆளாக இருக்குது, என்னால் தொடர்ந்து கோல் போட முடியும்னு நான் நம்புகிறேன். எதிர் டீம் ரொம்ப பலவீனமாக இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறாரு விஜய்.
அதுதான் அவருடைய நம்பிக்கையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கடைசி நேரத்தில் ஒரு பரபரப்பை உருவாக்கி வாக்குகளை தன்வசப்படுத்த முடியும் என்று நம்புகிறார். அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்று என்னால் தெரியவில்லை. காரணம், எதிரே நிற்பவர்கள் 73 வயது, 75 வயசு பவள விழா கண்ட திமுக, 53 வயசு அண்ணா திமுக, பொன் விழா கண்ட அண்ணா திமுக. இந்த 2 இயக்கங்களும் அவ்வளவு சாதாரணமா விட்டுட்டு போயிடுவாங்களா? போராடி பார்ப்பாங்க. ஆக இந்த 2 இயக்கங்களையும் கணக்கு பண்ணி பார்த்தா 125 வருஷம் அனுபவம் முன்னாடி நிக்குது. இந்த 125 வயது அனுபவம் உள்ள 2 இயக்கங்களையும் நீங்கள் ஒரு சேர வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முன் தயாரிப்புகள், வேட்பாளர் தேர்வு, களத்தில் நிர்வாகிகள், உட்கட்டமைப்பு, வாக்கு பூத் கமிட்டி. பூத் கமிட்டிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு யூத் கமிட்டியா இருக்கு, அதுல மாறுபாடு இல்லை. பூத்துல ஆளே இல்லாம கூட வாக்குகள் விழும். ஆமா, எம்ஜிஆருக்கு 73 அப்படித்தான் விழுந்தது. நான் இவருக்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா பூத்துல என் மேல தான் எனக்கு என்ன, என் குடும்பத்துல என் அக்கா என்ன தம்பி எல்லாருமே இந்த முறை இவருக்கு தான் போடணும்னு முடிவு பண்ணி போறோம். பூத்துல உள்ள கை காட்டி அம்மா போடாதீங்கம்மான்னு சொன்னா மறுத்துருவேன். கட்சியோட அடிப்படை கட்டமைப்பே நான் பூத் கமிட்டி இல்ல, அப்படி இல்லைம்மா, நான் அதுல மாறுபடுறேன். நான் பூத் திருப்பி சொல்றேன், சில இடங்கள்ல செல்வாக்கு படைத்த சுயேட்சைகள் எப்படி ஜெயிக்கிறான்? பூத் கமிட்டி இருக்காதுமா, தானா ஓட்டு விடும். ஆக அதுதான் தன்னெழுச்சி என்று சொல்வார்கள். ஆக தன்னெழுச்சியை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உச்ச நட்சத்திரமாக விஜய் இருக்கிறார். அவர் அப்படித்தான் நம்புறார். அரசியல் அனுபவமற்ற இளைஞர்களாக இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகன் இருக்கா, ரசிகை இருக்கா, பிள்ளைங்க அம்மா அப்பாவை வற்புறுத்துவாங்க. நான் முன்பே சொன்னது போல அம்மா அப்பா சொன்னது பிள்ளை கேட்காது, ஆனா பிள்ளைங்க சொன்னா அம்மா அப்பா கேட்பாங்க. இது உங்களுடைய கோணம் இப்படி இருக்கிறப்போ, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சொல்றது என்னன்னா, பாஜகவுடைய இன்னொரு பரிணாமம் இல்ல, பாஜக அனுப்பின ஆள் விஜய்ங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுதலே. திருமாவளவன் இப்ப அவருடைய பேரை நீங்க திருச்சியில சொல்றாரு. இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்பதே கிடையாது. இது எந்த கட்சி மீது சுமத்தப்பட்டாலும் நான் ஏற்பது கிடையாது. சீமான் பாஜகவின் பி டீம்ங்கிறது, அப்புறம் விஜய் பாஜகவின் பி டீம்ங்கிறது, அப்புறம் ஒரு ஸ்டேஜில் எடப்பாடியே பாஜகவினுடைய பிரதான டீம் தாங்கிறது, அப்புறம் சில பேர் சொல்றது திமுகவுக்கும் பாஜகவுக்குமே தொடர்பு இருக்கிறது, இருவருக்குள்ளும் ஒரு இணக்கமான அரசியல் இருக்கிறது. பார்த்தீங்களா அந்த ரைடு ஊன்னாங்க அப்படி நின்று போச்சு பார்த்தீங்களா? இவை வெகு காலமாக புனையப்படுகிற அவதூறுகளாக நான் பார்க்கிறேன். அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை தன்னை கொள்கை எதிரி என்று பாஜகவை சொல்லியிருக்கார். என்னுடைய சித்தாந்தம், என்னுடைய எத்திக்ஸுக்கே, என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கே அவங்க தான் எதிரின்னு சொல்லும்போது அவர்களுடைய பி டீம் அவர் எப்படி இருக்க முடியும்? அது சாத்தியமில்லை. அடுத்து அரசியல் எதிரி திமுகங்கிறது. அரசியல் எதிரி கூட நண்பனாக முடியும். ஏன்னா அரசியலில் நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. ஆனால் கொள்கை எதிரி ஒருவனும் கூட்டாளியாக முடியாது. அதனால பிஜேபியினுடைய பி டீம் என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது விஜயனுடைய அரசியலை வீழ்த்துவதற்கான ஒரு வகை யுக்தியாகத்தான் கருதுகிறேன். அவர் 2 திராவிட இயக்கத்திற்கும் மாற்றாக குறிப்பாக தேசிய இயக்கமான பாஜகவுக்கும் எதிரியாகத்தான் அவர் களத்திற்கு வந்திருக்கிறார். திமுக அதிமுகங்கிற இருவரும் திராவிட கட்சிகளுக்கு அடுத்த ஒரு இடத்துல இருந்தது பாமகன்னு சொல்லலாம். வட மாவட்டங்கள்ல குறிப்பா யாரு இருக்க போறாங்கிற பிரதிநிதியை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுல இருந்தாங்க. ஆனா இப்போ அங்க இருக்கக்கூடிய தந்தை மகன் பிரச்சனைகளால இரு அணியா பிரிஞ்சிருக்கு. ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, என் பக்கம் இருக்கிறவங்க தான் சட்டப்பேரவை தேர்தலுக்கு வேட்பாளர்களா இறங்க போறாங்க, இதுதான் கட்சி, இதுதான் வேட்பாளர்கள்னு. ஆனா இவர் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரையும் ராமதாஸ் பாணியில இப்ப அன்புமணி நீக்கம் பண்றாரு பதவியை விட்டு. இது எந்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது பாமக? இல்ல, இந்த அப்பன் மகன் பிரச்சனையில் கூட பின்னணியில் பாஜக தான் இருக்கிறதாக சொல்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி இப்பொழுது தேசிய மகநாயக கூட்டணியாக மாறிக்கொண்டிருக்கிறது. கட்சிகள் உடைந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்பொழுது அப்பா பிள்ளைகள் எல்லாம் உடைய ஆரம்பித்திருக்கிறார்கள். பாமகவை பொறுத்தவரை எனக்கு தெரிய அது பழைய பாமகவாக இப்பொழுது அந்த பொலிவோடு இல்லை. 2021 10.5% எடப்பாடி கடைசி சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடரில் நிறைவேற்றினார். அந்த சட்டம் நிற்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சே தன் தேர்தல் வெற்றிக்காகத்தான் அதை செய்தார். அப்படி இருந்தும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தயவில் அதிமுக எந்த பெரிய வெற்றியையும் 2021 பெறல. இன்னும் சொல்ல போனால் வன்னி அமைச்சர்களாக இருந்த அந்த சமூகத்தை சார்ந்த அமைச்சர்களாக இருந்தவர்கள் இந்த 10.5 வருவதற்கு பிரதான காரணியாக இருந்தவர் சி.வி. சண்முகம், அவரே தோத்து போனார். MC சம்பத் தோத்து போனார். KC வீரமணி தோத்து போனார். ஒரு அமைச்சர் கூட ஜெயிக்கல. நீங்கள் பழைய பாமகவாக இப்பொழுது நினைப்பதற்கு வேலை இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தனது கம்பீரத்தை இழந்து விட்டது. அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களும் கூட இது ஏதோ ராமதாஸ் அவர்களுடைய குடும்பத்திற்கு, அந்த குடும்ப நலத்திற்காக, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு அறுவடையை செய்வதற்காக பேரங்களின் அடிப்படையில் நடக்கிறது அப்படின்ற சந்தேகம் மக்களிடமும் வந்து விட்டது, அந்த தொண்டர்கள்ட்டையும் வந்திருக்கு. அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பாமக வலுவிழந்து கொண்டே போகிறது. இப்ப அந்த வலுவிழந்து கொண்டே போன பாமக இப்பொழுது தந்தை பிள்ளைக்குள் பிளவுகளாகவும் மாறி இருக்கிறது. அதனால வரக்கூடிய 2026 தேர்தலில் பெரிய தாக்கத்தை பாமக உருவாக்கும் என்று நான் நம்பவில்லை. இருந்த கொஞ்சம் நஞ்சோ பேர வலிமையோ பேசக்கூடியதையோ அதையும் எழுந்துட்டாங்கன்னு எடுத்துக்கிறது அந்த சண்டை போல. ஆமா, நிச்சயமா. இப்ப நீங்க இந்த பிளவு ஒன்றுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நான் கருதவில்லை.
ஏன்னா இப்போ அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவ் கிட்ட ஏற்பட்ட பிளவு மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு குடும்பத்துக்குள் பிளவுகள் ஏற்பட்டாலும் இந்த பிளவுகளை சரி செய்து கொண்டு வெற்றி பெற்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அழகிரி திரு ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, தயாநிதி கலாநிதி மாறனுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிளவுகள் சரி செய்யப்பட்டு அந்த பொலிவு மாறாமல் இயக்கத்தை கொண்டு சென்ற ஒரே வெற்றிகரமான கட்சி திமுக தான். அதை தவிர்த்து எங்கெல்லாம் அப்பா பிள்ளை சண்டை வந்ததோ அவையெல்லாம் பெரிய பேரழிவுகளைத்தான் உருவாகி இணைய வாய்ப்பு இல்லைன்றீங்களா? இணைந்தாலும் அந்த பொலிவு இருக்காது, ஒருவரை ஒருவர் நம்ப மாட்டாங்க. குடும்பத்துக்குள் வரக்கூடிய பிரச்சனை இருக்கு பாருங்க, ரொம்ப பெரிய, அது ஒரு புற்றுநோய் போல. அது மகன், மருமகள், மகள், பேரன் இப்படி வந்துருச்சு. இந்த பிரச்சனைகள் மீண்டும் சரியாகும் என்று சொன்னால் அது தேர்தலுக்காக ஏற்பாடு செய்யப்படுகிற ஒரு தற்காலிக ஏற்பாடாக இருக்கும். அந்த ஏற்பாடுகள் தொண்டர்களிடம் நம்பிக்கையை உருவாக்காது. இப்ப அப்பா பக்கத்து ஒரு பையங்க, மகன் பக்கத்து சில பேர், இவர்கள் இருவரும் குடும்பத்தாலே பிளக்கப்படுகிறார்கள். எல்லாரும் ஒற்றுமையா இருங்கன்னு குடும்பம் சொல்லணும். இப்போ கீழே உள்ளவெல்லாம் சேர்ந்து குடும்பத்தை சொல்றாங்க கொஞ்சம் ஒற்றுமையா இருக்குங்க அப்படின்னு. ஆக இது பாமகவினுடைய மிக பெரும் வீழ்ச்சிக்குத்தான் வழிவகுக்கும். 24ல் என்டிஏ கூட்டணியில இருந்த ஓபிஎஸ் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுக்கு பிறகாக ஒரு சில அதிருப்திகளை வெளிப்படுத்தினாரு. ஆனா இப்போ அவருடைய நல்ல ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் அவர்கிட்ட பார்க்க முடியுது. கடும் கண்டனம்னு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு முருகர் மாநாட்டுக்கு. பாஜகவுடன் தான் இருக்கோம் அப்படிங்கிறதுல இருந்து படிப்படியா விலகிக்கிட்டே போறாரு. ஸோ தன்னுடைய ஸ்டாண்டை மாத்துறாரா, 26க்கு ஒரு புது ரூட் எடுக்கிறாரா ஓபிஎஸ்ங்கிற சந்தேகத்தை எழுப்புது. என்னால யூகமா தான் இதை சொல்ல முடியும். ஏன்னா நான் இப்போ அவரோடு இணைந்து பயணிக்கவில்லை, நான் விலகவில்லை, ஒதுங்கி இருக்கிறேன். காரணம் அவரது மென்மையான அணுகுமுறையில் ஏற்பட்ட கோபம் தான். இவ்வளவு தூரம் உங்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படுகிற போது நீங்கள் இவ்வளவு பொறுமையா இருக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றதுல தான் நீங்கள் தர்ம யுத்தம்னு சொன்னீங்களே தவிர, குறைஞ்சபட்சம் கத்தியை எடுக்காட்டாலும் பரவாயில்ல, கத்தியாவது தீட்டணும்ல, அதை கூட செய்யாமல் இருந்தா எப்படி அப்படின்ற ஒரு கோபத்தில் தான் நான் அவர்கிட்ட கொஞ்சம் ஒதுங்கினேன். ஆனால் நிச்சயமாக இந்த தேர்தலில் அவர் ஒரு எரிமலை போல வெடிப்பார் என்று நான் கருதுகிறேன், நம்புகிறேன். சாது மிரண்டல் காடு கொள்ளாது என்று சொல்வார்கள். அவருக்கு ஒரு கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக அனல் கக்க ஆரம்பித்து விட்டது. பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர் விசுவாசமாக இருந்தார். எப்படி ஒரு காலத்தில் அதிமுகவில் அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்தாரோ அதுபோல மோடிக்கு நான் பக்தர் என்றே சொன்னார். அந்த அளவுக்கு என்ன சொன்னாலும் கேட்டுக்கினார். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடியின் அரசியல் அபகரிப்புக்கு அனைத்து வகையிலும் பக்க துணைன்றது பாஜக என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் இது சரி செய்யணும், ஒன்றாயிடலாம், பிளவுக்கு காரணமான பாஜகவை நம்ம எல்லாம் ஒன்றுபடுத்தி விடும் என்று கூட நம்பினார். ஆனால் இப்பொழுது முழுமையாக எனக்கு தெரிய எடப்பாடிக்கு இவ்வளவு நன்மையை பாஜக ஏன் செய்யுதுன்னு எனக்கு தெரியல. இப்ப கூட பாருங்க, திராவிடத்தை வேற இருக்கிறது வேல் வைத்து அழிப்பதுன்னு சொல்றாங்க. திராவிடத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஏன் அப்புறம் திராவிட கட்சியோட கூட்டணி நிற்கிறாங்க? ஒருவேளை அழிப்பதற்குத்தான் கூட்டணியோ இப்படி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த சைட்ல அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அவர் நம்ம அழிப்பதற்கு தான் நோக்கம் என்று சொன்னதற்கு பிறகு ஏன் அவருடைய நம்ம கூட்டணி வைக்கணும்? அப்ப எடப்பாடியுடைய தனிப்பட்ட நலத்திற்காகத்தான் அவரிடம் பிஜேபியிடம் ஒரு பிணை கைதியாக இருக்கிறார் என்று அதிமுக தொண்டர்கள் கோவப்படுகிறார்கள். ஆக இரண்டு தரப்பிலும், அதிமுகவிலும் சரி பாஜகவிலும் சரி, இரு தரப்பிலும் இணக்கமில்லை, இரு தரப்புக்கும் பிடிக்கவில்லை. பொண்ணுக்கும் பிடிக்கல, மாப்பிள்ளைக்கும் பிடிக்கல. இது ஒரு கட்டாய கல்யாணம். இது கல்யாணத்து வரையும் போகுமான்னு தெரியல. நிச்சயதார்த்தத்தோடு நின்று போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டு கட்சி தொண்டர்கள்ட்டையும் இணக்கம் இல்லை. இந்த கூட்டணி உருவானதற்கு பிறகு எங்கும் கொண்டாட்டம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது. அந்த பாஜகவுடைய அந்த முருகர் மாநாட்டுக்கு போய் உட்கார்ந்துருக்காங்களே அமைச்சர்கள், அவருடைய முகத்தை பாருங்களேன், ஒரு சந்தோஷம் இருக்கிறதா? மகிழ்ச்சி இல்லை. தாங்களே விமர்சிக்கப்படுகிறோம், ஆனாலும் அதை வலிமையாக கண்டிப்பதற்கு கூட நமக்கு உரிமையற்று இருக்கிறோம். தவிர்த்து இருக்கலாம், இதை கடந்து போயிருக்கலாம், நாங்கள் பார்க்கலைங்க, எங்கள் காதில் கேட்கலைங்க, இப்படித்தான் சொல்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிற போது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த கடும் கண்டனம் என்பது உண்மையாகவே அவர் நிலைப்பாட்டில் ஒரு கடுமை இருக்கிறது. ஒரு முடிவெடுத்ததாகத்தான் நான் தெரிகிறேன். நிச்சயமாக ஒரு மாற்று முடிவு எடுக்க வேண்டும், எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அவருக்கு எந்த நன்மையும், அவருக்கு மட்டும் இல்லை, அதிமுகவுக்கும் பாஜகவால் எந்த நன்மையும் நடக்கலை, எந்த நன்மையும் நடக்கலை. எடப்பாடியின் அத்தனை அபகரிப்புக்கும் அத்தனை வெற்றிக்கும் அவர் இந்த கட்சியை கையில் எடுத்துப்பதற்கு முழுமையாக பின்னின்றது பாஜக தான். அப்படி பார்க்கிற போது பாஜகவால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார். கடைசி வரை நம்மளை கைவிட்டாங்கங்களே, அவருக்கு ஒரு கோபம் வருவது இயற்கை. வரணும்னு ஆசைப்படுறேன். அவர் கண் சிவக்க வேண்டும், கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டும். இனிமே அவர் எடப்பாடி தான் தலைமை என்று சொன்னால் நாங்கள் என்டிஏவில் இருக்க மாட்டோம், எடப்பாடியின் தலைமை அகற்றப்பட்டால் நாங்கள் தொடரலாம், இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வேறு நிலையை எடுப்போம் என்கின்ற முடிவை அவர் எடுக்கணும். எடுத்தால் தமிழ்நாட்டு அரசியல் பல கோணங்களிலே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கிட்டே சில மாறுதல்கள் தெரியுது. இதெல்லாம் அதுக்கான இது வித்துவா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். இவ்வளவு நேரம் நிறைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika.